இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ண போறோம். கத்திரிக்காய் கிரேவி. ஓகே. சோ கத்திரிக்காய் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கத்திரிக்காய், எண்ணெய், வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தக்காளி, கரம் மசாலா, கசூரி மேத்தி, தயிர், மஞ்சள் தூள், மிளகு, சீரகம், கடுகு, பச்சை மிளகாய், பூண்டு, தனியா, சோம்பு, காய்ந்த மிளகாய். கத்திரிக்காய் வந்து என்ன பண்ண போறோம்? கத்திரிக்காய் வந்து 4 கட் பண்ணி வச்சிருக்கிறோம். பூச்சி இருக்கா பார்த்துட்டு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அந்த சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதுல அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுல வந்து நம்ம கிரேவி பண்ண போறோம். ஓகே. இதை வந்து கொஞ்சம் வதங்க போட போறோம். வெறும் கத்திரிக்காய் உப்பு போட்டு வதங்க போட போறோம். ஓகே. போதுமா எண்ணெய்? போதும். இப்போ அப்ப இதுலயே ஊத்திட்டுமா எண்ணெய்? இதுலயும் ஊத்திடுங்க. என்ன யூஸ் பண்ணணும்? இது வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க என்ன போதுமான? போதும். ஓகே, இப்போ 2 சைடும் வந்து சட்டி சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுருக்குறோம். இந்த சட்டியில் வந்து நம்ம கத்திரிக்காய் அப்படியே சேர்க்க போகிறோம். கலர் மாறக்கூடாதுன்றதுக்காக தண்ணியில் பக்கத்தில் நான் தான் இருக்கிறேன். இல்லை நான் உதறிட்டு போடுறேன். இல்லை அதுக்கு தான் ஒன்று ஒன்றா நான் எடுத்து போட்டுக்கிறேன். இல்லை நான் மெதுவாகவே போடுறேன், பயப்படாதான். இதில் என்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம்? என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கத்திரிக்காய், வேலூர் கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய், எதுனாலும், குண்டு கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய், எதுனாலும் ஓகே. கொஞ்சமா மஞ்சள் தூள், இது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் போட்டு எண்ணெயில கத்திரிக்காய் மட்டும் தனியா வதக்கி எடுக்கணும். அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து வானொலி நல்லா சூடாயிருக்கு. இதுல வந்து கொஞ்சமா கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரியட்டும். ஓகே ஓகே. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சைமல்டேனியஸாக குயிக்காக முடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை மட்டும்தான் வதக்கணுன்றதுனால தனியாக அது போட்டு பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் சட்டியில் எண்ணெய் விட்டு தாளிசம் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வதக்கலுக்கு தேவையானதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? கிரேவி மாதிரி இருக்குமா இல்லைன்னா ட்ரையாக இருக்குமா? இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பொருட்கள் அரைக்கவும் போகிறோம். கொஞ்சம் தனியா, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், இதில் வந்து கொஞ்சம் தனியா, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவு தனியா, 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவு மிளகு. இது எல்லாமே அப்படியே ட்ரையாகவே பவுடர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதை வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ட்ரையாகவே அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதே போல் அந்த பக்கம் கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட வெங்காயம் சேர்க்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம். எத்தனை வெங்காயம்? ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் அளவு. நம்ம குவான்டிட்டியை பொறுத்து எத்தனை கத்திரிக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நமக்கு பெருசாக இருக்கிறதுனால 1 எடுத்துருக்குறோம். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 3 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவியோட அதிகமாக தேவைப்படுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பூண்டு, பொடியாக கட் பண்ண பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இது வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். ஓகே. ஸோ வெங்காயம் போட்டுட்டு அதோட சேர்த்து பச்சை மிளகாய், பூண்டை வந்து வதக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். கலர் நல்லா அதோட ஸ்கின் கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். வரமிளகாய், தனியா, சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு பொடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுதான் இதுக்கு இதுவாக போகுது. இந்த பக்கம் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுமா? அல்ல, அது இருக்கட்டும். ஆஃப் பண்ணிருங்க, அந்த சூடுலேயே இருக்கட்டும். ஓகே. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். ஓகே. ஒரு வெங்காயத்துக்கு 1 தக்காளி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். தயிர் வந்து புளிக்காத தயிர், கெட்டியான தயிர் தான். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்குறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கத்திரிக்காயில் சேர்த்துருக்குறோம். இப்போ வதங்குறதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அதுக்கு மேலே நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக தேவைப்படும் போது சேர்த்துக்கோங்க. குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 எடுத்துருக்குறோம். இதுவே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும்போது 1 எடுத்துக்கோங்க. பட் இதில் எதுக்கு தயிர்? ஒரு கிரேவி, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கல அதுக்காக.
மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு தென் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த பவுடர் சேர்த்துடலாம். மறுபடியும் வேக வைக்கணுமா? இது ஆல்ரெடி நல்லா வெந்துடுது. இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா அந்த இதெல்லாம் உள்ள கிரேவியில் உள்ள இதெல்லாம் அதில் சேரும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அதாவது குழஞ்சு போகிற அளவுக்கு வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி சேர்த்துட்டு அதை குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஏற்கனவே வதங்கின கத்திரிக்காய்ன்றதுனால சீக்கிரமாக குக் ஆயிரும். ஜஸ்ட் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா வந்துருச்சு. அதே மாதிரி நல்லா திக்காவும் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்காது, ஓரளவு நம்ம கிரேவி மாதிரி இருக்கும். இதை வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்மெல் கொஞ்சம் இருக்கட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. ஒரு சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதில் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வதங்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சோம்பு, தனியா, ஜீரகம், காஞ்ச மிளகாய், மிளகு சேர்த்து இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்த்துருக்குறோம்ல, இப்போ இது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து வரப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளியும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான கத்திரிக்காய் கிரேவி தயார். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே தக்காளி வெங்காயம் போட்டு வெறும்னே மசாலாக்கள் போட்டுட்டு செய்யக்கூடிய கிரேவியை தவிர்த்து இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அது கேட்கறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8939990500 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அண்ட் இதே போல் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.